அஸ்ஸலாமு அலைக்கும் அன்சாரி. வலைக்கும் சலாம். என்னாச்சுப்பா ரொம்ப சோகமா இருக்கிற? என்னப்பா செய்ய சொல்லுது? காலையில வியாபாரம் நல்லா இருந்தது. இட்லி, வடை, பூரி, பொங்கலும் எல்லாம் சேல்ஸ் ஆயிட்டு. மத்தியான சாப்பாட்டுக்கு பாரு ஈ அடிச்சிட்டு இருக்குது. நேரமே சரியில்லைப்பா எனக்கு. அஸ்தோஃபிருல்லா, அல்லாஹ் இப்படி குறை சொல்றியா அநியாயமா? அல்லாவை நான் எங்க போய் குறை சொல்றேன்? அப்புறம் என்ன அன்சாரி? அந்த காலத்தை படைச்சவன் அல்லாஹ். அவன் படைச்சதை குறை சொல்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆதமுடைய மகன் என்னை நோவினை செய்கிறான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆயத்துல் ஹதீஸில் குதுசியில சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்றான், நான் தான் காலம், நான் தான் இரவு, நான் தான் பகல். அப்ப நீ அதை குறை சொன்னா என்ன குறை சொன்னதுன்னு அர்த்தம்? அப்புறம் என்ன போய் நீங்க பாரு, இந்த ஏரியால எல்லா கடையிலயும் வியாபாரம் இருக்கு. எல்லா கடையிலும் கூட்டம் அதான் மோதுது. என் கடையில ஒருத்தன் வரல மத்தியான சாப்பாட்டுக்கு. அல்ல என் கடையும் கொஞ்சம் கண் திறந்து பார்க்கணும்ல. அன்சாரி, உனக்கு ஆயத்துல் குர்சிங்கிற ஒரு சூறா தெரியுமா? ஆயத்துல் குர்சியா? அதான் தெரியுமா எனக்கு. தெரியும், அதோட மீனிங் தெரியுமா உனக்கு? மீனிங்லாம் தெரியாது, ஓதுவேன் அவ்வளவுதான். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவன் அனுமதித்தால் தவிர யார்தான் அவனிடம் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான். அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது. அவன் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும். அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானது அல்ல. அவன் உயர்ந்தவன், மகத்துவமிக்கவன். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? சிறு தூக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ அவனுக்கு ஏற்படாது. அவன் என்ன மனுஷனா கண்ண மூடி தூங்குறதுக்கு? அஸ்தோஃபிருல்லா, இதுல அப்படியா இருக்கு? சரி, நீ மட்டும் இல்ல, உன்னை மாதிரி நிறைய பேர் ஏதோ குரான் ஓதுறோம், அரபியில ஓதிட்டு தொழுதுட்டு போயிடுறாங்க. அதனுடைய உள்ளர்த்தம் என்னன்னு தெரிஞ்சா இந்த மாதிரிலாம் யாரும் பேச மாட்டாங்க. ஏதாவது கஷ்டம் வந்துட்டா போதும், எனக்கு டைமே சரியில்லைங்கிறது, அல்லாஹ் என்னை கண்டிருந்தே பார்க்கறது இல்லைங்கிறது. எப்படி இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறாங்கன்னே தெரியல. பாய், இந்த விவரம் தெரியாம நான் டெய்லி இப்படி தானே புலம்பிட்டு இருக்கிறேன். ஐயோ, நான் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டான்னு புலம்பி பிரயோஜனம் இல்லை. 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு. நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்.